Welcome back to English to Tamil. Good day to you all. இன்றைக்கு எங்களோட டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் வீடியோவில் பணம் தொடர்பாக நாம் அன்றாட நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்கள் 25 பார்க்க போகின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் முதலில் தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். எங்களோட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இடையிடையே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கூறுவேன். முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் இதே போன்ற ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I have some money with me. I have some money with me. அவளிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? She has some money with her. She has some money with her. அவனிடம் கொஞ்சம் பணம் இருந்தது. என்ன காலம்? கடந்த காலம். அப்போ இந்த have has இந்த past வடிவம் என்ன? இறந்த கால வடிவம் என்ன? had. அப்போ he had some money with him. He had some money with him. நாளை அவனுக்கு பணத்தை தருகிறேன். எப்படி சொல்லலாம்? I will give him the money tomorrow. I will give him the money tomorrow. யாராவது உங்கள்ட்ட பணம் கேட்குறாங்க. அப்போ உங்கள்ட்ட காசு உண்மையாவே இல்லை என்றாலும் சொல்லலாம், இல்லை கொடுக்க விருப்பம் இல்லாட்டிலும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எனக்கு பணம் எதுவும் இல்லை. I have no money. I have no money. எனக்கு இப்ப பணம் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? Very good. I have no money now. அல்லது நீங்க right now ன்னு சொல்லலாம். I have no money right now. I have no money right now. அப்பாட்ட இப்ப பணம் இல்லை. Father has. Well done. Father has no money right now. Father has no money right now. நீங்க யார்கிட்டயாவது பணம் கேட்குறீங்க, இல்லை யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க. கேட்கல என்ன சொல்றோம்? என்னிடம் பணம் கேட்காதே. Don't ask me for money. Don't ask me for money. யாராவது எங்கேயாவது வெளிக்கிறத பாக்குறீங்க, அப்ப கொஞ்சம் பணம் கொடுத்து உதவலாம் என்று நினைச்சீங்கடா, என்ன கேட்கலாம்? உனக்கு பணம் வேண்டுமா? Do you want money? Do you want money? உனக்கு கொஞ்சம் அதிகமா பணம் வேணுமா? அப்படி கேட்கலாம். Well done. More, அதிகம். அதை இந்த மணிக்கு முன்னால போட்டீங்கன்னா சொல்லுது. Do you want more money? Do you want more money? உன்னுடைய பணத்தை வீணாக்காதே. இது எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல? Don't waste your money. Don't waste your money. இதுவே என்னுடைய பணத்தை வீணாக்காதே என்ன எப்படி சொல்லுவீங்க? அந்த your my ஆகினீங்கன்னா ஓகே. Don't waste my money. Don't waste my money. அப்பாட பணத்தை வீணாக்காதே என்ன எப்படி சொல்லுவீங்க? Don't waste father's money. Don't waste father's money. நீங்க எங்கேயாவது போயிருக்கிறீங்க, போய்க்கல உங்களுக்கு அளவான தேவையான அளவு பணம் மட்டும்தான் எடுத்துட்டு போறீங்க. அந்த நேரத்துல உங்கள்ட்ட யாராவது பணம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி மேலதிகமா பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க. எப்படி சொல்லலாம்? We have no extra money. We have no extra money. அவளிடம் மேலதிக பணம் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? Well done. She has no extra money. She has no extra money. இது யாராவது உங்கள்கிட்ட தேவை காசு கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எந்த பர்ஸ்ல காசே இல்லை அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க. அதை எப்படி சொல்லலாம்? There is no money in my purse. There is no money in my purse. யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்குறாங்க,
ஏன் இந்த காசு கேட்குறாங்கன்ற அறிய வேணும் போல உங்களுக்கு இருக்குமா இல்லையா? இருக்கு. அப்ப அதை எப்படி கேட்கலாம்? உனக்கு ஏன் இந்த பணம் தேவை? Why do you need this money? Why do you need this money? அவளுக்கு ஏன் இந்த பணம் தேவை? Why does she need this money? Why does she need this money? சில நேரத்துல நீங்க உங்களோட காலங்களை மீட்டு பார்க்கல, ஏதாவது ஒன்று வாங்கலன்னு வையுங்களேன், காசு இல்லாம உங்களுக்கு மனசுல பேமே ஊத்திட்டு இருக்கும், காசு இருந்தா வாங்கி இருப்பேன் அப்படின்னு. அப்ப அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? If I had money, I could buy it. If I had money, I could buy it. இப்போ ஒரு ஆளோட ஒரு ஆள் அம்மா மேரோ இல்லை யாராவது அப்பாவோ யாரோ கதைச்சு கொள்ளைகள்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் அடிக்கடி பணம் கேட்கிறார்கள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Children often ask me for money. Children often ask me for money. நீங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டோட போயிருந்தீங்க, அவ அன்றைக்கு பணம் அதிகமா செலவழித்தா. அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She spent more money than usual. She spent more money than usual. சில பேர் இருக்கிறாங்க, பணத்துக்காக என்ன வேணுமென்றாலும் செய்வாங்க. அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் பணத்துக்காக அதை செய்தாள். She did it simply for the money. She did it simply for the money. அப்போ ஒருத்தனை பார்த்து சொல்ல போறீங்க, அவன் பணத்துக்காக ஏதோ செய்வான், உங்களுக்கு தெரியும், எதிர்காலத்தை பற்றி சொல்றீங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? He will do it. He will do it simply for the money. He will do it simply for the money. சில பேர் இருக்கிறாங்க, பணம்ண்டா ஒரு சதம் வெளியில எடுக்க மாட்டாங்க. அப்ப அவர்களை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? அவன் பணத்தில் மிகவும் கஞ்சன். He is very stingy with his money. He is very stingy with his money. அப்போ தாராள குணமுடையவைய பார்த்து எப்படி சொல்லலாம்? Generous. Generous. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொன்றுல ஒரு பைத்தியத்தனமான ஆசை இருக்கும். அதுக்காண்டி எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவழிப்பாங்க. அவள் கால நேரத்தில் நிறைய பணம் செலவழிக்கிறாள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She spends a lot of money on shoes. She spends a lot of money on shoes. அப்போ அவள் சாரிகளுக்காக அதிகம் பணம் செலவழிக்கிறாள். இது எப்படி சொல்லலாம்? Wonderful. She spends a lot of money on sarees. எனது காரை திருத்தம் செய்ய அதிக பணம் செலவானது. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? It cost a lot of money to repair my car. It cost a lot of money to repair my car. It வந்திருக்கு, நான் காஸ்ட் என்ற வினைச்சொல்ல பாதிச்சிருக்கிறேன், நாங்க எஸ் ஃபார்ம் வேற இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வராது. ஏன்? காஸ்டுக்கு இறந்த காலமும் காஸ்டே தான். காஸ்ட் காஸ்ட் காஸ்ட். அதனால இங்க இறந்த காலத்துல அது வர்றபடியா எஸ் வரவில்லை. சில பேர் இருக்கிறாங்க, அன்பு பாசம் பண்பு இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே பணத்தின் அடிப்படையில தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளு எப்படி சொல்லலாம்? He thinks of everything in terms of money. He thinks of everything in terms of money. அவள் என்னிடமிருந்து தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டே இருந்தாள். இது எப்படி சொல்லலாம்? She was constantly borrowing money from me. She was constantly borrowing money from me. அவள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை சேமிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். சில பேருக்கு நல்ல சேமிப்பு குணம் இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க? எப்பவுமே பணத்தை சேமிக்கிறதுல கண்ணுங்கருத்துனா இருப்பாங்க. அவள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை சேமிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். She is trying to save as much money as she can. She is trying to save as much money as she can. இந்த as much as many as பற்றி தனி வீடியோ வந்து இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து படிச்சு கொள்ளுங்க. அம்மா மேல
எப்பவும் என்ன செய்வாங்க, எங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. அம்மா கடன் வாங்க வேணாம்னு புத்திமதி சொல்லி இருக்கிறார். இது எப்படி சொல்லலாம்? Mother advised me not to borrow money. Mother advised me not to borrow money. சில பேர் தூரத்துல எங்கேயோ இருக்கிறாங்க, இல்லை ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, இருந்துட்டு போன் எடுக்கல சொல்லி கவலைப்பட்டாங்க, காசு இல்லைன்னு. அப்ப நாங்க சொல்ல போறோம், கவலைப்படாத, நான் கொஞ்சம் பணம் அனுப்புறேன். இதை எப்படி சொல்லலாம்? Don't worry, I will send you some money. Don't worry, I will send you some money. நீ ஒரு ஆளை பாக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பணம் தனக்கண்டு சொல்லி சேமிச்சுட்டு வர, அதுல இருந்து எப்பவுமே அவர் எடுக்கவே மாட்டார் காசு. அப்போ எதுக்காகன்னு கேக்குறீங்க, என்ன சொல்ற? என் முதுமைக்காக பணத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறேன். I am saving money for my old age. I am saving money for my old age. யாரோ வந்து சொல்றாங்க, உங்களோட யாரோ தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லு. அப்ப நீங்க சொல்றீங்க, என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் நான் அவளுக்கு கொடுத்தேன். அப்ப இப்ப உங்கள்ட்ட இருக்காது இல்லையா? அப்ப இதை எப்படி சொல்லலாம்? I gave her all the money I had. I gave her all the money I had. சில பேர் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்றை கண்டுட்டாங்க, அதை வேண்ட முடியலைன்னு சொன்னா என்ன செய்வாங்க? தொடர்ந்து பணம் கேட்டுட்டே இருப்பாங்க, அது வாங்கும் வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. அவள் புதிய புடவை வாங்க அவனிடம் கொஞ்சம் பணம் கேட்டுக்கொண்டே இருந்தாள். She kept on asking him some money to buy a new saree. She kept on asking him for some money to buy a new saree. The keep doing தொடர்பாகவும் ஒரு வீடியோ ஒன்று இருக்கிறது, தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சில பேர் என்ன பிச்சைக்காரருக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நாங்க என்ன கேட்கலாம்? எப்பயாவது பிச்சைக்காரருக்கு பணம் கொடுத்துருப்பீங்களா? எப்போவாவது. Have you ever? Have you ever? Have you ever given money to a beggar? Have you ever given money to a beggar? உங்களுக்கான நேரம். அம்மாவிடம் இப்போது பணம் இல்லை. என் சகோதரியிடம் மேலதிக பணம் இருக்கவில்லை. கீதாவிடம் பணம் இருந்திருந்தால் அவள் எனக்கு உதவி செய்திருப்பாள். கமெண்ட்ல சொல்லுங்க. சரி பிள்ளை எதுவும் யோசிக்காங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களால பயிற்சி பண்ண முடியும். Don't worry about mistakes. வீடியோ பிடிச்சிருந்தா please like, share and subscribe.